சந்தானம் சந்தானம் என்னப்பாச்சு உங்க பிரஸ் ஸ்ட்ரைக்கெல்லாம்? அதை ஏன் கேட்கிற? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம். அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே முடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். சந்தானம் வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. 200 ரூபாய் இருந்த பாரு. இல்லைன்னா இல்ல இல்ல கொஞ்சம் என்னென்ன இந்தாங்க. தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ். வர மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சாப்பிட்டாதானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல கொமட்டுது அப்படி இப்படின்னு சொல்றேன். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுதி தரேன். நல்ல பசிக்கும். ஒழுங்கா சாப்பிடணும். என்ன சந்தானம் சந்தானம் வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நான் அப்புறம் வரேன். சின்ன இந்தாங்க. சந்தானம் கொடுக்க சொன்னானே? இல்ல, நானா தான் கொடுக்குறேன். இல்லன்னா மறுபடியும் நீங்க வருவீங்க, அண்ணன் கிட்ட கேட்பீங்க, அவர் ஏன் உயிர் எடுப்பாரு. அவங்க உங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு 200 கொடுனா அவர் எங்க போவாரு? ஏதோ தொலைவேனா இன்னைக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். அழப்பா கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பாச்சு? ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியா இல்ல. உடம்பு சரியில்லையே? என்ன போயிட்டு அனல கொதிக்குது? என் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுல நீ இருப்பியோ இல்லையான்னு சந்தேகம். அதான். நான் இல்லைன்னா என்ன? என் லட்சுமி இல்லையா, தம்பி இல்லையா என்ன? நீதான் என்னுடைய ஃப்ரெண்டு. என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம். எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா? லட்சுமி ஏதாவது மனசு போடப்படியா சொன்னால? சிச்சி, உன் ஒய்ஃப் கோல்டு மாதிரி. அப்போ ரகு ஏதாவது சொன்னானா? அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசியிருப்பான். அதெல்லாம் எதுக்கு இப்போ? அவன் என்ன சொன்னான்? அப்படி சொல்லப்பா என்ன சொன்னாவ? அந்த இது ரகு, ரகு, என்னென்ன அழகப்ப சார் கேட்டுதான் சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன். தப்பா ஒண்ணு சொல்லலையே. என்ன தப்பு இல்ல. அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறான்னு சொன்னியாமே, அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தெரியல, என்ன வாயை பத்தி சும்மா இருக்கணும். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம். 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. இங்க யாருக்கு ஒண்ணு திமிரு கிடையாது. அனாவசியமா பேச வேண்டாம். நான் அனாவசியமா பேசுறேன். 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோளை சுமந்த வேண்டானா உங்களை கான்வென்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்பா சார் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு. அப்படின்னா நான் நன்றி கிட்ட போயிட்டேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேனே, ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கியாடா நீ? நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன். சரி, அதை விடு. எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ ஒரு தரமாவது கேட்டிருக்கியா? நீ கேட்காதனால நான் வேற பிளான் போட்டேன். நான் கேட்கணுமா? டேய், நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்ப ஏது எது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும். அண்ணே, படிக்க வச்சேன், காப்பாத்தினேன், சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானா உங்களை படிக்க வைக்க சொன்னேன்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்தெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன்.
கூடிய சீக்கிரம் வட்டியும் முதலமா திருப்பி கொடுத்துடுறேன். நான் வரேன். நான் சொல்றது கேளப்பா. ஏதோ என் மனசுல இருந்தது வெளியே கொட்டிட்டேன். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சொன்னது உன்னை குத்தி காட்டுறதுக்காக இல்லப்பா, மத்தவங்க மனசை நீ புண்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கெல்லாம் கோச்சிக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னால தாக்க முடியாதுப்பா. இனிமேல் உனக்கு சுமையா இருக்க நான் விரும்பல. நிஜமாவே போக போறியா? ஆமா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ரகு, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? சொந்த அண்ணே உணர்ச்சி வசத்துல ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்காக வீட்டை விட்டு போடுமா? போங்க உள்ள. சும்மா நடிக்காதீங்க அண்ணே. நீங்க வந்த பிறகுதான் அண்ணன் இப்படி மாறிட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட உங்க தம்பியை படிக்க வச்சுக்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, உங்ககிட்ட தராம அவரே வச்சுக்கிறாரு, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி அவர் மனசை கழிச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே இங்க இருந்தா என் கௌரவம் போயிடும். நான் வரேன். கேட்டீங்க? நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை தப்பா அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? சொல்லுங்க. சிறகு முளைச்ச பறவைங்க கூட்டுக்குள்ள இருக்காதுமா. லட்சுமி அவன் சொன்னது கேட்டியா? நான் அவனுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணது எல்லாம் டைரியில எழுதி வச்சிருக்கானா? அது கணக்கு பார்த்து வட்டியோட திருப்பி கொடுத்துருவானா? 6 வயசு இல்ல, நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அது சொன்னதுனால தானே என் தம்பி என்ன விட்டு போயிட்டான். லட்சுமி என்னை பெருமைப்பட்டுக்கு வர சொன்னேன். என் பாசத்தை அவன் புரிஞ்சுக்கல. பையன் அழகா ஒண்ணு மாதிரியே இருக்கான். சார், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. சரி. இந்தாங்க பில். என்னங்க பில் எவ்வளவு ஆச்சு? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து போட்டு போறேன். ரகு அண்ணன் இருந்து லெட்டர் வந்திருக்கு. அது ஆரம்பிச்சிருக்க புது கம்பெனியில 100 ரூபா சம்பளம் போட்டு வேலை தர்றேன். அண்ணன்கிட்ட கேட்டுட்டு உடனே புறப்பட்டுவான்னு எழுதியிருக்கு. போகட்டுமா? போயிட்டு வா. ரகுவை கேட்டேன்னு சொல்லு. என்னம்மா, நாளைக்கு வரேன்ட்டு போனாரே, 4 நாள் ஆகுது, இன்னும் வரக்கானமே. டாக்டர் அம்மா திட்டுறாங்க. வந்துட்டு வருமா? பணம் கட்ட முடியாதவங்களா தர்மாசுத்திரி போகணும். என்னப்பா ஏன் தயங்குற? என்னப்பா விஷயம்? எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இது ஏப்பா சங்கடப்பட்டு சொல்றேன்? மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. அவங்க ஆஸ்பத்திரியிலிருந்து கூட்டிட்டு வரணும். இப்ப உனக்கு எவ்வளவுப்பா பணம் தேவை?
₹640. அது போதுமில்ல? ₹700 இருக்கு. முதல்ல போய் அந்த காரியத்தை கவரி. யார் அது? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கற ரொம்ப நல்ல பையன். நான் வர லட்சுமி. என்னங்க வரும்போது குழந்தைக்கு மறக்காம ஒரு பால்டீன் வாங்கிட்டு வாங்க. பாட்டுனா போன வாரம் தான் ஒரு பாட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் நீயே சாப்பிட போது இருக்க? பச்சை குழந்தை அவ்வளவு பாலா சாப்பிடும். சும்மா இருங்க, உங்க கண்ணே படும் போல இருக்கு. குழந்தைக்கு இதுதான் ஆகாரம். சரி சரி. போஸ். என்னங்க ரகு கல்யாணமா? அது நாளை மறுநாள். பேருக்காவது ಒಂದು நேரில் சொல்லிருக்கலாம்ல. இவங்க எல்லாம் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட கஷ்டப்பட்ட முன்னுக்கு வந்துட்டாங்க. அழகப்ப சொல்ற மாதிரி அதெல்லாம் நினைச்சுதான் சந்தோஷப்படணும். என்னப்பா சந்தானா இவ்வளவு லேட்டு? முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஏன்? உனக்கு கடன் வாங்கத்தானே தெரியும். நாங்களா இப்பதானே அங்கிருந்து வர்றோம். என்னாச்சு? முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல. எந்தவித கடனும் வாங்காத நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ சார் ஆர்வத்துல போய் அவர் மேல விழுந்தான்னா பொச்சுக்குன்னு போயிருமாப்பா. உங்களுக்கு இந்த நிலைமை என்ன என்னால நம்பவே முடியல. கொலைப்படுறீங்க முதலாளி. சீக்கிரமே குடும்பம் ஆயிடும். அப்படி குடும்பம் ஆகலைன்னா அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்லா இருக்கு முதலாளி. உங்க பிரியத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் வரேன் முதலாளி. என்னையா அது? சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா? கணக்கே இருக்கிறாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட்டில் லித்தோ ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லயே தான் இருக்கிறோம். ஆனா உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, போய் சந்தானத்தை வர சொல்லுங்க. சரிங்க. நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்டை கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க. சார் கூப்பிட்டீங்களாமே? என்னப்பா இது? கணக்கு வழக்கு இல்லாம பணம் வாங்கியிருக்க. உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்து இருக்க. உங்க அப்பா கிட்ட கெட்ட வாங்கியிருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்ம ஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன். சார் இது ரொம்ப நியாயம். 20 வருஷமா இந்த கம்பெனில முடிச்சிட்டு இருக்கேன். உன் டிஸ்மிஸ் பண்ணலப்பா. பணத்தை கட்டி திரும்ப வேலைக்கு வா. நீ போலாம். சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பணத்தை கட்டாதான் வேலையை சொல்லிட்டாங்க. இப்ப நான் எங்க போறேன்? காலப்படாத, தைரியமா இரு. அப்பா எப்படி பாருங்க? அழகா இருப்பா. மருந்து சாப்பிட்டீங்களா? ஏப்பா சண்டாளுக்கு வேலை நீட்டிட்டாமே. அவங்க அப்பா செத்துல இருந்து நம்ம கிட்ட உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவர் சேர்த்துக்கப்பா. என்னப்பா இது? கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாம கம்பெனி நடத்த என்னால முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேரட்டும். இல்லன்னா நான் சேர்த்துக்க முடியாது. நீங்க சொல்றதுக்காக மறுபடியும் அவனை நான் வேலைக்கு சேர்த்துட்டா நான் போட்ட உத்தரவுக்கு என்ன மதிப்பு? அப்புறம் ஆபீஸ்ல எனக்கு என்ன மரியாதை? அல்பா நான் சொல்றேன் கேளு. முடியாது. இப்படி அடிக்கடி நீங்க என் நிர்வாகத்துல தலையிடுறதா இருந்தா நான் வேற வேலை தேடிக்கிறேன். நீங்க சந்தானத்தையே மேனேஜர் ஆக்கி ஆபீஸ் நடத்தீங்க.
ஐயா, எனக்காக அவங்க நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இத்தனை நாளும் உங்க இடையில இருந்தேன். இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் உங்க கம்பெனியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க உடம்பை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நான் வரேன் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளிக்கு ஈவு இறக்கமே இல்லாத இப்படி ஒரு மகனா? அப்பாவை போல புள்ள, அண்ணனை போல தம்பி இருக்கணும் சட்டமா என்ன? எங்க நம்ம ரகு ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி ரொம்ப பிரமாதமா நடக்குதாமே. ஆமா, கேள்விப்பட்டேன். அவன் காலு போய் விட சொல்றியா? அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கும் வாங்கிக்கிறதுக்கும் பேரு காலில் விடுறதா? தானாடாட்டாலும் தான் சதையாடும் சொல்லுவாங்க. சும்மா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்க. அவர் என்னதான் செய்யறாருன்னு பாப்போம். என்ன பாலா? ஒண்ணுமில்ல, போஸ்ட்மேன் கிருஷ்ணன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நானும் இல்ல. என்னம்மா, அவருக்கு வேலை போயிடுச்சாமே? தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு புடவை வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. பாதிக்கு மேல பாக்கி நிக்குது. வந்த உடனே கரைக்கு வர சொல்லுங்க. இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு, வச்சுங்க. நான் வண்டி எடுத்து வந்து இதெல்லாம் எடுத்து போயிடுறேன். ஆமா பாலு, தெருமுனையில இருக்கிற மார்வாடி கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சாமான்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வா. உனக்கு எத்தனை தரேன்? அன்னைக்கு தம்பிக்கு லெட்டர் எழுதுன்னு சொன்னேன், பதிலே காணும். இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க. தப்புதாங்க, வேற வழி தெரியல. வெயில் தாங்க முடியாதப்ப பாம்பு நிழல்ல தவளை ஒதுக்குமா? பிடிஞ்சு எழுந்திருச்சா கடங்காரங்க பேசுற பேச்சு காதுல கேட்க முடியல. உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற தொழில் தானே செய்யறாரு. சும்மா வேண்டாம், வட்டிக்கு கேட்டு பாருங்க. அப்படியே கொடுக்கலனாலும் புதுசா நம்ம எதை இழக்க போறோம்? சீர் கொண்டு போய் கொடுத்தாதான் சகோதரியும் சொல்லுவாங்க. நான் என்னத்தை கொண்டு போய் கொடுக்கறது? சரி, உன் திருப்திக்காக நான் போறேன். யார் யாரு? திறந்து விடலாம் நாய் நுழைய மாதிரி. யார் நீ? கமலோட அண்ணன். அப்படியா? தெரியாது, மன்னிக்கணும். வாங்க வாங்க. அண்ணே, இப்படி கொஞ்சம் வாங்க. என்னடா இது பிச்சைக்கார மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது? சரி சரி, என்ன விஷயம்? இல்லைம்மா, இந்த பக்கமா வந்த அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு. நல்லா வந்த. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷமாவது தீபாவளி பொங்கலுக்கு ஒரு புடவை அது இதுன்னு கொண்டு வந்திருக்கியா? ஏற்கனவே தரித்திரம் பிடிச்ச வீட்டுல இருந்து வந்தவன்னு எல்லாரும் மறைமுகமா பேசிக்கிறாங்க. அது நிச்சயம் நிரூபிக்கிற மாதிரி நீ வேற இந்த கோலத்துல வந்து நிக்கிற. விதிமா, எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்படுற, என்னால முடியலையே. வேலை போயிடுச்சு. அதனால ஏதோ என் புருஷன் என்கிட்ட பிரியமா இருக்கனால சரியா போச்சு. அண்ணே, தப்பா நினைக்காத. உன்னை இந்த கோலத்துல என் மாமியாரும் மத்தவங்கள பார்த்தா ரொம்ப இளக்காரமா பேசுவாங்க. இப்போ நீ போயிட்டு இன்னொரு தடவை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் வரேன். என்ன கமலா,
அண்ணன் வந்தாராமே? ஆமா. வேலை போயிடுச்சான், கஷ்டப்படுத்து போல இருக்கு. அட பாவமே, ஏதாவது உதவி கேட்டாரா? ஆமா, ஏதோ உதவி கேட்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சது. நான் பாதியே கஷ்டப்பட்டேன். ஏன் கமலா, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செய்யறோம், ஏதாவது கேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க. ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்திட்டா அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? வாழ்க்கையே இதில் பாசம் என்ன நேசம் என்ன? காலத்தின் கோலம் புரிந்தது, ஞானிதானே நானும். வாழ்க்கையே வேஷம். அன்பை நான் தந்தேன், தினம் ஆசையோடு காவல் நின்றேன். சொந்தமே என்றேன், அவர் வாழ்வுக்காக வாழ்ந்து வந்தேன். நெஞ்சிலே ஈரம், அது காய்ந்து போன பாலைதானா? வறண்ட நிலம் நீரை தேடுது, கசந்த மனம் ஞானம் பேசுது, ஞானிதானே நானும். வாழ்க்கையே வேஷம். மலர்களை அள்ளி தரும் கைகள் மீது வாசம் சேரும். முள்ளையே கண்டே அந்த காயம் தந்த பாடம் போதும். கலங்குதே கண்கள், நான் போன ஜென்மம் செய்த பாவம். நினைப்பவர்கள் மறந்த நேரமே, மறப்பதற்கு ஞானம் வேண்டுமே, ஞானிதானே நானும். வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? காலத்தின் கோலம் புரிந்து, ஞானிதானே நானும். வாழ்க்கையே